அப்பாவுக்கு அனுப்ப வேண்டிய சம்பள பணம் வீட்டுல இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. நீ இதை எப்படியாவது என் கண்ணுல காட்டணும். அந்த பணம் மட்டும் ஊருக்கு போய் சேரலன்னா அப்பா ரொம்ப அவமானப்பட்டுருவாரு. என்னால் அவர் பட்ட அவமானம் எல்லாம் போதும், இதுக்கு மேலேயும் அவமானப்பட வேணாம். நீ இதே எப்படியாச்சும் அந்த பணத்தை கண்டுபிடிச்சு கொடுத்து என் அப்பா கிட்ட பணம் போய் சேர்ற மாதிரி செய்யணும் சாமி. ஆனந்தி, ஆனந்தி, ஏங்க நீங்க என்ன இந்த நேரத்துல? ஏன் வரக்கூடாதா? 1 மணி நேரம் தானே பெர்மிஷன் கேட்ட, அதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வா கிளம்பலாம். ஆனந்தி, என்ன என்ன யோசிச்சுட்டு நிக்கிற? வேலைக்கு போகணும் தானே சாமி கும்பிட்டு இருக்க? கடையில் லிஸ்ட் கொடுத்துட்டல, அப்புறம் என்ன, போலாம் வா. அது நான். என்ன ஆனந்தி, லேட் ஆகுதுல்ல, என்ன நான் நீனு பேசிட்டு இருக்க? கம்பெனிக்கு போலாம் வா. அப்படியே உங்க அக்கா வீட்டுக்கு போய் மாமாவுக்கு அனுப்பின பணத்தையும் கொடுத்துட்டு, அப்புறம் முத்து ஏதோ அவசரமா பணம் வேணும்னு கேட்டான், அதையும் கொடுத்துட்டு வந்துடலாம். நீ பணத்தை எடுத்துட்டு வரியா? போலாம். ஓ, போய் பணத்தை எடுத்துட்டு வா. இல்லங்க, அது அந்த பணம் அந்த பணம் அந்த பணம் தொலைஞ்சு போச்சு. டக்குன்னு சொல்லி முடிக்க வேண்டியதானே? பணத்தை எங்க எப்படி தொலைச்ச? உண்மையை மட்டும் சொல்ல. கோகிலாவும் சகலையும் கம்பெனிக்கு வந்திருந்தாங்க. உனக்கு பிடிக்கும்னு பால் கொழுக்கட்டை செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் இந்த தூக்குல இருக்கு. கோகிலா மாமாவுக்கு பணம் அனுப்பல. சரவணனோட அப்பா அம்மா ஊர்ல இருந்து வராங்க. இன்னும் நிறைய சொன்னாங்க. நீ எப்படி இருக்கான்னு கேட்டாங்க. கால் பண்ணா ஆனந்தி ஏன் போன் எடுக்க மாட்டேறான்னு கூட கேட்டாங்க. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து நீ பணத்தை தொலைச்சிட்டேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் எதையும் மறைக்கணும்னு நினைக்காத. பணத்தை எப்படி தொலைச்சேன்னு முதல்ல இருந்து சொல்லு. சொல்லு. தெரியலங்க, நான் நேத்து கிருஷ்ணர் சிலைக்கு முன்னாலதே வச்சேன். காலையில எழுந்து பார்த்தா அத காணுங்க. வீட்டுக்குள்ள வச்ச பணம் எப்படி காணாம போகும்? எப்படியாச்சும் 1 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடலாந்தே நான் 1 மணி நேரம் பர்மிஷன் கேட்டேன். ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல. நீ பணத்தை எடுக்கல, நானும் எடுக்கல. யாழினி சொல்லாம எடுக்க மாட்டா. அம்மா கொடுத்தப்பவே வாங்கல. அப்ப மிச்சம் இருக்கிறது துளசி மட்டும்தான். அவதான் எடுத்தாளா? இல்லங்க, நான் துளசி கிட்ட கேட்டுட்டேன். அவ பணத்தை எடுக்கலன்னு சொல்லி போட்டா. அப்படியா? சரி, நான் விசாரிக்கிறேன். ஏய், இங்க வா வா. பணம் எங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஒழுங்கு மரியாதையா பணத்தை திருப்பி கொடுத்துரு. இல்ல அன்பு,
அவதான் பணத்தை எடுக்கலன்னு தெளிவா சொல்றால, அப்புறம் என்ன அதையே சொல்லிட்டு இருக்க? விடுங்கத்த. 2 பேரும் சேர்ந்து நான் ஏற்காடு வந்து ஆனந்தியை கொல்ல பார்த்தேன்னு கொலைப்பழியே போட்டாங்க. அதை விட திருட்டு பழி ஒன்னும் மோசம் இல்லத்த.